மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நடத்துவதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என்கின்ற ஒரு தகவல் இன்று மத்திய கப்பல் போக்குவரத்து துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் இந்த கடிதத்தை இன்றைய தினம் அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த கடிதம் வந்ததன் மூலமாக குளச்சல் துறைமுகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மேலும் பல வகைகளிலே முன்னேற்றம் பெற்றிருக்கின்றது. காரணம், குளச்சலில் துறைமுகம் அமைக்க முடியும் என்கின்ற ஒரு ஆய்வறிக்கை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறோம் என்று மீண்டும் மரியாதைக்குரிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் எழுதிய கடிதத்திற்கு இன்று பதில் வந்திருக்கின்றது. அதற்காக தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குளச்சல் துறைமுகம் அமைவதற்கான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசாங்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மத்திய அரசாங்கத்தின் சார்பில் இந்த துறைமுகம் அமைப்பதற்கு தேவையான அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கின்ற துறைமுக பகுதிக்கும் பிரதான சாலைக்கும் இணைப்பு சாலை ஏற்படுத்துவதற்கான ஆய்வுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக நேற்றைய தினம் ரயில்வே துறையினுடைய அதிகாரிகள், சாலை போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகள், கப்பல் போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகள் அடங்கிய ஒரு கூட்டம் நேற்று நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்திலே சாலை வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் ரயில் இணைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் உடனடியாக ஆய்வுகள் மேற்கொள்ள கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு 2 மாதங்களுக்குள்ளாக முழு அறிக்கை கிடைக்கப்பெற்றுவிடும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த குளச்சல் துறைமுகம் அமைவதற்கு வாய்ப்புகள் மத்திய அரசாங்கத்திலிருந்தும் மாநில அரசாங்கத்திலிருந்தும் ஏறக்குறைய முழு ஒப்புதல் கொடுத்ததற்கான நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்காக மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய கப்பல் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதற்காகவே 4 வழிச்சாலை இதற்கு முன்பாக 2003ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட அந்த திட்டம் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. அந்த திட்டத்தை கூடிய விரைவில் விரைந்து முடிப்பதற்காக 4 வழிச்சாலையாக விரைந்து முடிக்கக்கூடிய பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று ரயில்வே துறையின் மூலமாக 2 வழி பாதைகள் அமைக்கப்பட்டு துறைமுகத்திற்கு மேலும் வசதி சேர்க்கக்கூடிய வகையிலே அந்த பயன்பாட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற முயற்சியிலும் நாம் இறங்கியிருக்கின்றோம். திட்டம் மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்படுத்தக்கூடிய திட்டமாக இருக்குமா, பிரைவேட் பிபிபி மெத்தடில் வருமா? இந்த திட்டம் எவ்வளவு கோடி இதில் முதலீடு 3 ஃபேஸில் வருங்க. அதான் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவு? முதலாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 6628 கோடி ரூபாய் முதல் ஃபேஸில் வரும்.
செகண்ட் ஃபேஸில் வந்து ஏறக்குறைய 7,000 கோடி ரூபாய், மூன்றாவது திட்டத்திலையும் ஏறக்குறைய 7,000 கோடி ரூபாய், மொத்தத்தில் வந்து இன்றைய நிலையில் 21,000 கோடி ரூபாய்க்கான திட்டமாட்டு இந்த திட்டம் அமையும். இதில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இயற்கை துறைமுகமாக இந்த துறைமுகம் இருக்கக்கூடிய காரணத்தால் அதனுடைய பலன் அதிகப்படியான அளவில் தமிழகத்திற்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய முடியும். 20 மீட்டர் ஆழமுள்ள கடல் பகுதியாட்ட அந்த கடல் பகுதி அமைஞ்சிருக்குது. சர்வதேச கப்பல் போக்குவரத்து பகுதி, இன்டர்நேஷ்னல் சீ ரூட், அதனுடைய மிக அருகாமையில் இது அமைஞ்சிருக்குது. ஆகையினால் இப்போ நாம் வந்து வெளிநாடுகளில் கொண்டு போய், இலங்கையில் வந்து நம்முடைய பொருட்கள்லாம் கொண்டு இறக்கி வச்சு அங்கேருந்து பிற நாடுகளுக்கு போயிட்டுருக்குது. இனி அப்படிப்பட்ட நிலைமைகள் இல்லை. நம்முடைய சரக்குகளை நம்முடைய நாட்டிலேயே இறக்கி வைத்து பிற நாடுகளுக்கு கொண்டு போகக்கூடிய வகையிலும், பிற நாட்டு பொருட்களை நம்முடைய நாட்டிலே இறக்கி வைத்து உள்ளால் கொண்டு போகக்கூடிய வசதிகளும் இதனால் ஏற்பட முடியும். இந்த வசதி முன்னாடி கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. அது இந்த துறைமுகம் வர்றதுனால புதிதாக நமக்கு பெரிய பலனும் கிடைக்கக்கூடிய வகையிலும் நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கு. அது முழுமையான அந்த ஸ்டடி முடிஞ்சு வரும்போது தான் தெரியும். அதிகபட்சம் 3 ஆண்டுகள் அதுக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம துரிதப்படுத்திட்டு இருக்கிறோம். இது மற்ற எல்லா ஸ்டடியும் முடிஞ்சு வரும்போது அது தெரியும். இந்த முதலீடு யார் யார், மத்திய அரசு எவ்வளவு, மாநில அரசு, தனியார் எவ்வளவு? நம்மை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் முழுமையாக அதில் பங்கு கொள்ளும். இப்போ தமிழக அரசோட கட்டுப்பாட்டில் யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க? எப்படி இந்த ப்ராஜெக்டை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க? மத்திய அரசாங்கம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மாதிரி என்ன பிளான் பண்ணுறீங்க? ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் தான் இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். இதில் வந்து நாம் மாநில அரசாங்கத்திலிருந்து நாம் எதிர்பார்க்குறது வந்து இந்த பாதைகளுக்கான இடம் எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். துறைமுகம் அமைப்பதற்காக நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் தேவைப்படுது. ஆனால் அந்த பகுதியில் வந்து நிலம் அதிகம் இல்லாத காரணத்தால் நிலம் எடுக்க முடியாது. ஆகையினால கடலை நிரப்பி ரெக்ளைமிங் பண்ணி நாம் வந்து துறைமுகம் அமைக்கிறது திட்டமிட்டுக்கிறோம்.